இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசு அதிகாரங்களை குறைக்கவில்லை, ஏஜிசி விளக்கம். கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பு அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட அரசு அதிகாரங்களை குறைக்கவில்லை என தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகமான ஏஜிசி விளக்கம் அளித்துள்ளது. டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கின் வீட்டுக்காவல் மீதான கூடுதல் அரசு உத்தரவு குறித்த மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து சில தரப்புகள் அரசு தந்திரங்கள், அரசு அதிகாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். உண்மையில் அரசியல் அமைப்பின் 42வது பிரிவின் கீழ் மாமன்னர், மலாய் ஆட்சியாளர்கள் மற்றும் மாநில ஆளுநர்களுக்கு மன்னிப்பு வழங்கும் முழு அதிகாரமும் தொடர்ந்து நிலைத்திருக்கிறது என ஏஜிசி சுட்டிக்காட்டியது. நஜீப்பின் வீட்டுக்காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு அரசு மன்னிப்பு வாரியத்தில் விவாதிக்கப்படாததால் அதனை சட்டப்பூர்வமாக அமல்படுத்த முடியாது என்பதே நீதிமன்றத்தின் தீர்ப்பாகும். எனவே இதில் அரசு அதிகாரங்கள் பாதிக்கப்பட்டது என்ற பேச்சுக்கே இடமில்லை என ஏஜிசி வெளியிட்ட அறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளது. மன்னிப்பு வழங்க மாமன்னருக்கு இருக்கும் தனி உரிமையை நீதிமன்றம் மதிக்கவில்லை என கூறி சில அரசியல் கட்சியினர் சாடி வரும் நிலையில் ஏஜிசி இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. பந்திங்கில் ஆடவரை போலீசார் தாக்கினார்களா? விசாரணை தொடங்கியது. ஸ்லாங்கூர் பந்திங்கில் போலீஸ் அதிகாரிகள் ஓர் ஆடவரை அடித்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. 20 வயதான டேனியல் என்ற இளைஞர் நவம்பர் 15ஆம் தேதி தன் தாத்தாவின் வீட்டில் கைது செய்யப்பட்ட போது போலீசார் என கூறிக்கொண்ட மூவர் தன்னை அடித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரது தாயார் நவம்பர் 18ஆம் தேதி போலீசில் புகார் அளித்தார். தந்தையும் சம்பவத்தை நேரில் கண்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காயம் ஏற்படுத்தியதன் பேரில் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக குவாலலங்கட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சுஃபியான் அமிங் கூறினார். முன்னதாக டேனியலுடன் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய அவரின் வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதோடு குற்றவியல் வழக்கு தொடங்குமாறு புக்கிட்டமான் போலீஸை வலியுறுத்தினர். இச்சம்பவம் போலீசின் நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு குறித்த கேள்விகளை எழுப்புவதாக அவர்கள் கூறிக்கொண்டனர். நஜீப் வீட்டுக்காவல் தொடர்பான அரசு உத்தரவை டிஏபி சிறுமைப்படுத்துகிறது, விக்னேஸ்வரன் சாடல். மாண்புமிக்க அரசியலமைப்பு, அரசு உத்தரவு மற்றும் நீதிமன்ற செயல்முறைகளை கேலி செய்வதா என டிஏபி தலைவர்களை மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் கண்டித்துள்ளார். டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கின் வீட்டுக்காவல் மனு நிராகரிக்கப்பட்டதை அரசியல் வெற்றியாக கொண்டாடுவது உண்மையில் அரசு உத்தரவை சிறுமைப்படுத்துவதாகும் என்றார் அவர். நீதிமன்றம் என்பது பிரபலங்களின் போட்டி அல்ல, மாறாக அரசு உத்தரவு மீதான சட்ட விளைவுகளை உட்படுத்தியது என அவர் நினைவுறுத்தினார். பக்குவப்பட்ட ஜனநாயகத்தில் மரியாதை, கண்ணியம், பொறுப்பு ஆகியவை முதன்மையானவையாகும். எனவே நீதியை பொழுதுபோக்காக மாற்றக்கூடாது எனவும் விக்னேஸ்வரன் எச்சரித்தார். நஜீப்பின் வீட்டுக்காவல் மனு நிராகரிக்கப்பட்டதும் ஆண்டு இறுதியை கொண்டாட இன்னொரு காரணம் என பூச்சோங் எம்பியும் டிஏபி முன்னாள் அமைச்சருமான யூபி இன் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டது பெரும் சர்ச்சையாகியுள்ளது. அவரை கண்டித்து அம்னோ தேசிய முன்னணி தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர். 285.2 பில்லியன் ரிங்கெட் முதலீடுகள் மக்களுக்கு பலன். பிரதமர். மடானி அரசின் 285.2 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கு நேரடி பயன்களையும் வழங்கி வருகின்றன என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இந்த முதலீடுகள் 13.2 விழுக்காடு உயர்வை பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தரமான வாய்ப்புகள் உருவாகி மக்களின் வருமானமும் வாழ்க்கை தரமும் மேம்பட்டும் என்று அவர் கூறினார். மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையமான மிடாவின் தகவலின்படி உற்பத்தி, சேவை மற்றும் முதன்மை துறைகளில் 4874 திட்டங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சுமார் 1,52,766 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு முதலீடுகள் 47.5 விழுக்காடு உயர்ந்துள்ள நிலையில் ஜொஹூர் மாநிலம் அதிக முதலீடுகளை பெற்றுள்ளது. சிங்கப்பூர், சீனா மற்றும் அமெரிக்கா முக்கிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களாக உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விழாக்கால விடுமுறையில் பினாங்கில் 2.2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கக்கூடும். பினாங்கில் இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் ஆண்டிறுதி விடுமுறையை முன்னிட்டு வாகன நெரிசல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கிறிஸ்துமஸ்க்கு 50% டோல் கட்டண தள்ளுபடி வழங்கப்படுவதாலும் வாகன போக்குவரத்து குறிப்பாக நேற்று மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தங்களது கணக்கின்படி 2.2 மில்லியன் வாகனங்கள் அம்மாநிலத்திற்குள் நுழையக்கூடும் என பினாங்கு போலீஸ் தலைவர் அசிசி இஸ்மாயில் கூறினார். முக்கியமாக பினாங்கு முதல் மற்றும் இரண்டாம் பாலங்கள், ஜுரு, சுங்கைதுவா, ஜார்ஜ்டவுன் நகர பகுதி, ஜாலான் ஆயர் ஹிதாம், ஜாலான் கிரீன்லேண்ட் மற்றும் பத்துஃபெரிங்கி வழிகளில் கடும் நெரிசல் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை சமாளிக்க ஓப்லாங்கர் என்ற சிறப்பு சோதனை நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. 24 மணி நேர கண்காணிப்பு, கூடுதல் போலீஸ் பணியாளர்கள், மாநகர ரோந்து படைகள் பணியில் அமர்த்தப்படுவதும் அவற்றில் அடங்கும். எனவே பொதுமக்கள் மழை உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு பயணத்தை திட்டமிட்டு பாதுகாப்பாக செல்லுமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. பினாங்கு தாமான் ரத்னா தீ சம்பவத்தில் மகன் சந்தேக பேர் வழியா. பட்டவர்த் தாமான் ரத்னாவில் டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு பெண்ணும் அவரது வளர்ப்பு மகளும் மரணம் அடைந்த தீ விபத்து தொடர்பில் அப்பெண்ணின் மகன் காரணமாக இருக்கக்கூடும் என விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக பினாங்கு போலீஸ் தலைவர் டத்து அசிசி இஸ்மாயில் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை ஆவணங்கள் இறுதி வடிவம் கண்டுள்ளதால் இந்த விசாரணை விரைவில் அரசாங்க துணை வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு மேல் நடவடிக்கைக்காக அனுப்பி வைக்கப்படும் என அவர் கூறினார். இப்போதைக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சந்தேக நபர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவரது செயலுக்கான உண்மையான நோக்கம் தெரியவில்லை. இருப்பினும் போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் குற்றவியல் கூறுகள் இருப்பதாக அசிசி நம்பிக்கை தெரிவித்தார். தீக்குள்ளான வீட்டில் பெட்ரோல் தடயங்களையும் தீயணைப்பு துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். 50 வயதுடைய ஹயானி யாக்கூப் மற்றும் அவரது 5 வயது வளர்ப்பு மகள் ஆண்ட்ரா ஆகியோர் தீயில் கருகி இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவர்களின் கருகிய உடல்கள் பிரதான கதவின் அருகே காணப்பட்டன. பிறப்புறுப்பில் அட்டை கடித்து இரத்த கசிவு, 7 வயது சிறுமி மருத்துவமனையில் அனுமதி. மலக்கா சுங்கை ரம்பாயில் வயலில் விளையாடிய போது பிறப்புறுப்பில் அட்டை கடித்ததாக நம்பப்படும் 7 வயது சிறுமி இரத்த கசிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வாக்கில் அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. வலியாலும் இரத்த கசிவாலும் துடித்த மகளை உடனடியாக தாயார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். பரிசோதனையில் சிறுமியின் பிறப்புறுப்பின் வெளியே எந்த ஒரு காயமும் கண்டறியப்படவில்லை. சம்பவத்தின் போது வயல்வெளியில் மகள் உள்ளாடை அணியாமல் அரைக்கால் சட்டை மட்டுமே அணிந்திருந்ததாக தாய் கூறினார். சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாகவில்லை என்பதும் மருத்துவ பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டது. மடானி சுகாதார மறுசீரமைப்பு 5 வியூக கிளஸ்டர்கள் அறிவிப்பு. நாட்டின் சுகாதார அமைப்பை வலுப்படுத்தவும், சேவை தரத்தை உயர்த்தவும், சுகாதார பணியாளர்களுக்கு நியாயமான பணி சூழலை உருவாக்கவும் ஏதுவாக 5 வியூக கிளஸ்டர்கள் மூலம் மடானி சுகாதார சீர்திருத்தம் முன்னெடுக்கப்படுகிறது. சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது அதனை தெரிவித்தார். நீண்ட கால சவால்களாக உள்ள நிதி, வசதி நெரிசல், தொற்றா நோய்களின் அதிகரிப்பு மற்றும் பணியாளர் சோர்வு ஆகியவற்றை சரி செய்யும் அடிப்படை முயற்சியாக இத்திட்டம் அமைகிறது. நிர்வாகம் மற்றும் நிறுவன சீர்திருத்தம், சேவை அளிப்பு, சுகாதார மனிதவள மேம்பாடு, சுகாதார நிதி, பொது சுகாதார பராமரிப்பு மற்றும் தடுப்பு ஆகியவையே இந்த 5 முக்கிய வியூக மூலக்கூறுகளாகும். டிஜிட்டல் சுகாதார பிரிவை அமைத்தல், EMR எனப்படும் மின்னியல் மருத்துவ பதிவை நடைமுறைப்படுத்துதல், டிஜிட்டல் நேர்முக தேர்வு, 1971 மருத்துவ சட்ட திருத்தம், பெரிய அளவிலான நிரந்தர பணி நியமனங்கள் மற்றும் ரீசெட் கட்டமைப்பின் மூலம் மதிப்பை அடிப்படையாக கொண்ட சுகாதார நிதி ஆகியவை இதன் முக்கிய நடவடிக்கைகளாகும். மரண தண்டனைக்கு எதிராக போராடி வந்த சிங்கப்பூரின் முன்னாள் வழக்கறிஞர் ரவி தனது 56வது வயதில் காலமானார். சிங்கப்பூரின் மரண தண்டனைக்கு எதிராக போராடி வந்தவரும் மலேசியவர்கள் உட்பட மரண தண்டனை கைதிகளை பிரதிநிதித்து வந்தவருமான முன்னாள் வழக்கறிஞர் ரவி காலமானார். ரவியின் நண்பர்கள் இன்று அவரது மரணத்தை உறுதிப்படுத்தியதாகவும் மரணத்திற்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்றும் CNA செய்தி சேனல் வெளியிட்டுள்ளது. 1969ஆம் ஆண்டில் பிறந்த ரவி 25 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞராக இருந்தார். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் கார்டிஃப் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு 1996இல் இந்த வழக்கறிஞர் பதவிக்கு அழைக்கப்பட்டதாக சிங்கப்பூரின் தமிழர்களின் கலைக்களஞ்சியம் தெரிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டில் அவர் வெளியிட்ட காம்போங் பாய் என்ற சுயசரிதை புத்தகம் 2014ஆம் ஆண்டு சிங்கப்பூர் இலக்கிய பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் சிங்கப்பூர் பொது தேர்தலில் அங் மோ கியோ GRCயில் போட்டியிடும் சீர்திருத்த கட்சி அணியின் ஒரு பகுதியாக ரவி போட்டியிட்டார். 2019ஆம் ஆண்டில் தனது சொந்த சட்ட நிறுவனமான ரவி லா நிறுவனத்தை அவர் தொடங்கினார்.
KLIA-வில் ஐயப்ப பக்தர்களுக்கு மீண்டும் சிறப்பு வழித்தடம். போக்குவரத்து அமைச்சு மீண்டும் அனுமதி. மலேசிய ஐயப்ப பக்தர்களின் சபரிமலை யாத்திரையை எளிதாக்கும் வகையில் KLIA விமான நிலையத்தில் சிறப்பு வழித்தடம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை போக்குவரத்து அமைச்சும் மலேசிய விமான நிலைய நிர்வாகமும் இணைந்து செயல்படுத்தியுள்ளன. இந்த வசதி அடுத்த 3 வாரங்களுக்கு 50,000க்கும் மேற்பட்ட மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கு பயணம் தரும் என மலேசிய ஐயப்ப சுவாமி சேவை சங்க தலைவர் யுவராஜ் குருசாமி கூறினார். குறிப்பாக மூத்தோருக்கும் விமான நிலையத்தில் கூடுதல் உதவிகள் தேவைப்படுவோருக்கும் இது பெரும் வசதியாக இருக்கும் என்றார் அவர். ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்கும் விரத கட்டுப்பாடுகள் காரணமாக அவர்கள் செருப்பு அணியாமல் தனித்துவமான ஆன்மீக நடைமுறைகளுடன் பயணம் செய்கிறார்கள். இதனால் சாதாரண பயணிகளுடன் கலந்து செல்லும் போது சிரமங்கள் ஏற்படக்கூடும். இதை கருத்தில் கொண்டு சென்டோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் உதவியுடன் போக்குவரத்து அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கடந்த ஆண்டு இவ்வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்போது மீண்டும் இந்த வசதியை செய்து கொடுத்துள்ள அமைச்சுக்கும் உதவிய குணராஜுக்கும் யுவராஜ் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.